திருவென்ற லட்சுமி கிடாச்சமதினே திருமலையதனில் வாழும் சுவாமி திருவென்ற லட்சுமி கிடாச்சமதினே திருமலையதனில் வாழும் செந்தூர் வடிவேலோனே சிவசுப்ரமணியோனே செந்தூர் வடிவேலோனே சிவசுப்ரமணியோனே சிவமார் பன்னீர் தோளா செந்தூர் வடிவேலோனே சிவசுப்ரமணியோனே சிவமார் பன்னீர் தோளா சாமி உருவென்ற உன்மொழி சிறுவி நான் கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்று உருவென்ற உன்மொழி சிறுவி நான் கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்று உச்சகவி பாடிட நற்சபை கூடிட உச்சகவி பாடிட நற்சபை கூடிட உபதேசம் அருள்வா உச்சகவி பாடிட நற்சபை கூடிட உபதேசம் அருள்வா அரவனென்ற சொருவனே ஆறுமுகநாதனே குருவென்று சொல்லவே அடியாளுடனாவுதனில் அரவனென்ற சொருவனே ஆறுமுகநாதனே குருவென்று சொல்லவே அடியாளுடனாவுதனில் அச்சரம் உச்சரித்து ஜனம் காக்கிட அச்சரம் உச்சரித்து ஜனம் காக்கிட அசுரரை வதைத்த முருகா அச்சரம் உச்சரித்து ஜனம் காக்கவே அசுரரை வதைத்த மலரென்ற பிச்சி காடவ கஸ்தூரி வாசனை அணிந்த வேளா மலரென்ற பிச்சி காடவ கஸ்தூரோடு வாசனை அணிந்த வேளா மதலை நான் பாடுகிறேன் சிந்தை விட்டகலாம மதலை நான் பாடுகின்றேன் சிந்தை விட்டகலாமல் மறந்தருவாய் உமையவாலா சிந்தை விட்டகலாமல் மறந்தருவாய் உமையவாலா சுவாமி ஆதியில வேதனா ஆதி அம்பலத்தில் ஆடும் சோதியில மாலையாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடிக்கான்
அம்பலவானருட சீர்வாதத்தை நல்லருகனானலாகி கண்டிதலையை கூடமாய்க்கோ ஐயன் நிலையத்தில் ராமர் பானோ இருகையில வீசுவோலோ உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட உனை இருப்பாயாரி ராமா ராமா ஐயா உந்தன் சொல்லை நாங்கள் பாட உனை இருப்பா சிவன் அணைந்த பெருமாள் கதையை சிறியால் நான் பாடுவதற்கு செல்வநாயகரே அருள் புரிவா மாணிக்க விநாயகரே மனமாதிரி அருள் புரிவா கருக்கு வேலையனாரே கதை கருள வேணும் புஷ்பங்களை முதல்விக்கினே பிரம்மசக்தி பேச்சு அம்மா திருகி வரமருள்வா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை ஆயாண்டி சுடலையா மனமாதிலே தர்க்கந்தளவாய் மாட சுவாமி ஐயா இஷ்டமாட சாமி ஐயா உனை இருக்க வேணும் ஐயா வண்ணார் மாட சுவாமி வாக்கில் வந்தாரு புரியாய் எப்பையில் பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மக செல்ல பிள்ளை கருப்பசாமி செல்ல பிள்ளை சிறுமிக்கு யாரு புரிவா சாமி கலை மகளே மலை மகளே மலையர சந்திர மகளே ஆழ்மதியா அம்பிகையோ வந்தருள வேணும் அம்மா எடதிருக்கும் வடக்கிளிய கருள வருவாய் அம்மா வளமிருக்கும் ஈஸ்வரிய நீ வந்து எனக்கு அருள் புரிவா இங்கு முட்டி நான் உணர்ந்து நாவ தடுமாடும் எந்த நாவு தடுமாறாமோ குரலும் மங்கிடாமே எதுவும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமோ தாயே அம்மகளே மகளே இங்கிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனமிறங்கி இசை மகளே மகளோ இசை மகளே மகளோ அம்மா எனக்கு அருள்வாயம்மா சுவாமி அதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதவன் சுடல ஐயா சுடல ஐயோ பகவானுடைய இடமாதில கையில விட்டு வாங்கி அப்பா அப்பா பகவானே பூலோகம் போக போறேன் புகழாக வாழ போறேன் எப்ப நாடு சுத்தி பார்க்க போறேன் நலமுடனே வாழ போறேன் கொடுத்த பலி எனக்கு போதும் ஆயாண்டி மாசுடல வரங்களையே வாங்கி கொண்டோ
போனும் என்று புகழுடனே வாராத அவராக்கு வரும் 1008 வரும் புல்லு வரும் மெல்லு வரும் கோடி நல்ல வரங்கள் வாங்கி கைலாசமலை கடந்து கனக சங்கிலி ஏரைகளால் ஒரு சுனையா விட்டு நாடு கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா சுடலையா ராஜா நாடு விட்டு பெருகி வாராரோ பச்சை தண்ணி விளக்கறியும் வைக்கப்பள்ளி வாசல் விட்டு பக்கம் பள்ளி வாசல் விட்டு பாயாண்டி சுடல ஐயா அடமல பாதை கூடி பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியா ஆங்கு கோங்கு பெருத்தவனோ நல்லம் மூங்கில் உயர்ந்தவனோ அட்டானே கமரிமான் கட்ட வாழுவானோ ஏக்கம் குத்தி மலை கடந்து மலை பாதை கூடி அந்த கொட்டாரை கரையதற்கு உடனே சுடலை வாராரே கரையதற்கு ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஆதி கைலையிலே விட்டு வாங்கி மலையாள தேசத்திலே அம்பிகை கொட்டாரக்கரை பகவதியால் வாசலிலே வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த கொட்டாரக்கரையை அரசாண்டு வரக்கூடிய ராமராஜா அவர் தலைமையில கொட்டாரக்கரை பகவதி அம்மாளுக்கு சித்திரை மாதத்திலே சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடக்கு. 10 நாள் திருவிழாவில் அன்னைக்கு 9ஆம் திருவிழா அப்பந்தான் தேரோட்டம். 10ஆம் திருவிழா பார்த்தாலும் செத்தாலும் மோட்சம் கட்டும். 10ஆம் திருவிழா பார்த்தாலும் அப்ப தேரோட்டத்திலே இந்த 9ஆம் திருவிழா அன்னைக்கு ஊர் கூட்டமே அங்கதான் கூட்டமும் நாட்டமும் ஏகப்பட்ட கூட்டம் வந்து கூடி பகவதியா வாசலுக்கு ஊருக்குள்ள திருவிழா நடக்கல கூட்டமெல்லாம் அங்கதான் நினைக்கும். ஆமா கூட்டம் நாட்டம் அங்கதான் நிற்கும். ஆமா வேலை அடுக்கி செண்டா மேல அடுக்கி வேஷம் சிவன் வேஷம் பார்வதி வேஷம் லட்சுமி வேஷம் சரஸ்வதி வேஷம் எப்ப நம்ம பையங்க ஊரா கூட கூட நின்று சேந்தல போட்டு இருக்காங்க. அதான் எனக்கு டீ 8:30 எழுந்தியலோ போட்டோ எடுக்க போய் ஏமனா கூட்டமும் நாட்டமும் அந்த கொட்டார கரையில அம்மனான பகவதியாளுக்கு 10 நாள் திருநாள். சாலக்காரரு கட்டக்காருக்கு ரொம்ப ஒத்து உழைக்காராம். ஆமா ஏமனா சேர்ந்து வரணுங்களா பையங்க அழுத்து உறங்குதாங்க. அதனால நான் குளிச்சுட்டு அப்படியே என்னமாமா 8:30 மணிக்கு வேண்டாரிய பையங்க அழுத்து உறங்குதாங்கல்ல. அதனால அங்க கூட்டமும் நாட்டமும் அவர் பங்கு எடுத்து கட்டக்காருக்கு கொடுப்போம்னு சொன்ன பயந்துட்டாரு. அப்படியா? அதனாலதான் விடியா கிழமை டீ 8:30 வந்துடுது. என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பயம் இருக்கு. ஆமா என்ன மாமா நீங்க வேண்டி வாரியனே அப்பலே சொல்லிட்டா காக்கு பங்க குறைச்சிரும். ஹலோ நாட்டாமை அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வர வேண்டி உங்களை விழா கமிட்டர் அழைக்கிறார்கள். ஐயா நாட்டாமை அவர்கள் உடனடியாக கோயிலுக்கு வர உங்களை அழைக்கிறார்கள்.
அப்படி 10 நாள் திருவிழாவில ஆனையில அம்பாறு குதிரையில சம்பாறு செண்டா மேளத்தோட பகவதி அம்மாளுக்கு செண்டா மேளம் சேண்டி மேளம் கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோட 10 நாள் திருவிழா சிறப்பா நடக்கும் பொழுது பார்த்தாரே ஆண்டவன் சுடலை மாயாண்டி அம்மா வாசல்ல ஜெகஜோதியா இருக்கு கூட்டமா நாட்டம் இருக்கா இந்த இடத்திலே நம்ம நிலைய வாங்கி நாம யானை எப்படி இருக்கும் அப்ப அமைதியா இருந்தா அம்மாள்கிட்ட நிலைய வாங்க முடியாது ஆமா கொஞ்சம் நம்ம அட்டகாசம் பண்ண வேண்டும் ஆதாளி போடணும் ஆண்ட வந்த மாயாண்டி ஆண்ட வந்த மாயாண்டி கொட்டார கரையல் ஏറെ எழுப்பாரா யார் வடத்தாருப்பார் ஒடி மரத்தாசைக்கார் ஒடி மரத்த ஒடி பட்டங்களா இருப்பாரோ ஐயா தீபம் சமக்கும் இரட்டி அடிப்பாரோ உடும்பி வேதியார் முதுகுல அடிப்பாரோ அட்டகாசம் செய்வாரோ ஆதாளி போடுவாரே வாரவர போறவர பம்பு தும்பு செய்வாரோ நேரம் தப்பி வாரவரே சுடலா இஞ்சி தட்டி அடிப்பாரோ சமயம் தப்பி சங்கிலையும் ஆன போல அங்கு எங்கும் ஓடுதாரே ஊன போல உள்ளாத சுடல உள்ளாத பாய்ச்சல் பாய்வாரோ எட்டோட 8 நாளா செய்யும் போது மலையாளத்த மக்கள் எல்லாம் பகவதி இடமதில அம்மா அம்மா பகவதிய அநியாயத்தை பாரு அம்மா அம்மா பகவதி இதனால் இதுவரைக்கு உனக்கு ஊழியம் செய்து வந்தது உண்மையானா உண்மை சொன்னா ஏதாய ஏ பகவதி அநியாயத்தை பாரம்மா அவன் பார்த்தா என் தாயா ஆகிய பகவதியானவா கொட்டார கரையில இதனால் இதுவரைக்கு எந்த பெயரை சொன்னோமே ஆனா ஆகம் பறக்காது கருங்குருவில் ஆந்தாது சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாது அப்பேற்பட்ட இந்த கோட்டைக்குள்ள அட்டகாசம் செய்வது யாருன்னு போய் இப்ப பார்க்கணும் பகவதியா வந்தல்லவோ வந்தல்லவோ ஆயாண்டி முன்னால பையன் யாரா இருப்பான் கருப்பும் இல்ல சோப்பும் இல்ல மலையாளியா பாண்டியா கேப்பமா கேப்பமா பாலகா குஜி உனக்கு எந்த நாடுடா ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன உத்தபலி வந்தது என்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்து உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல் மகன் பகவதியா சொன்ன போது மக மாயாண்டி அம்மா அம்மா பகவதிய அம்மா அம்மா பகவதிய அம்மா அருமா மக வார்த்தைகள் அம்மா என் வார்த்தை கேளு அம்மா இறந்ததும் கைலாசம் வளர்ந்ததும் தில்லைவானம் பெற்றாள பார்வதியா பெற்றாள பார்வதியா வளர்த்தாள வளர்த்தாச்சு
ஆண்டவனம் தின்ன வந்தான் தில்லைவனம் போன வந்தான் செத்தவனம் தின்ன வந்தான் இடுகாடு போன தெய்வம் இறந்தவனம் தின்றதா எந்த கம்பம் பகவானோ கைலாசம் கைலாசம் என்ன பூலோகாணி நாம் பிறந்ததோ கைலாசம் வளர்ந்ததோ தில்லைவனம் பெற்றால் பார்வதி பேர் வைத்தார் பகவான் வளர்த்தால் வனப்பேச்சி மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி சுடர் ஒளிவில் பிறந்த சுடலை ஈசன் அம்மா நான் மாயானம் போய் மாண்டவனங்களை தின்றதினாலே சுடுகாடு போனனால என் தகப்பன் பகவான் மாணிக்க கைலாசம் ஆகாது என்று அந்த சிவன் சொன்னாரே என்னை பூலோகம் அனுப்பி வைத்தார் அம்மா நான் வளப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் முன்னிடத்தில என்று மாயாண்டி சொன்ன போது பார்த்தால் பகவதியானவா நீ வரும்போதே நினைச்சம்பா எங்க அத்தான் சாடை அப்படியே வச்சிருக்கீங்க அந்த மூஞ்சி முக குறிப்பு அப்படியே இருக்கா அச்சில அந்த மாதிரி இருக்கா அந்த முகச்சாடா ஏ அப்பா இந்த பனைமர தூர் இருக்கு பத்தியா அது மாதிரி இருக்கும் ஆளு முக குறிப்பு ஆமா அச்சில வார்த்தை மாதிரி இருக்கீடா நான் வரையில பகவான் மோச்சாட தெரியுதா எப்பா அந்த முக குறிப்பு அப்படி இருக்கா மகனே மாயாண்டி சுடல ஐயா நீ ஆண்டவன் கொடுத்த பிள்ளையா என் மகனே சுடல ஐயா சுடல ஐயோ வார்த்தைகள் மகனே பகவானுக்கு மகனே யானா மகனையானோ பகவதிக்கு மகன் தானப்பா மகனானப்போ ஈசனுக்கு மகனே யானா எனக்கு நீ மகன் தானப்பா மகனானப்போ அந்த மகன் போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் வாசலில் இரு மகனே இரு மகனே வாசலில இரு மகனே மகனே சுடல ஐயா என்னுடைய இடம் அதிலே சுடலமாயாண்டி மாட சுவாமி முட்டு கலிங்களில திருவாத்தி மூடாதியில 7 கிடாரம் திரவியமோ இன்பமோடு இருக்குதப்பா அந்த நல்ல கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து அறவே அழுகிறாரந்தரவியத்தை காவல் கட்டு வந்த யானா வருடத்தில் ஒரு தடவை ஓட்டு தாரேனப்பா பகவதியும் சொன்ன போது
மகன் மாயாண்டி அம்மா அம்மா பகவதிய பகவதிய அருமை மகன் அரும மகனுட வார்த்தைகளே உன்னுடைய இடம் அதில காவல் காக்க வேணுமானா கடவுள் மகன் சுடலகி கேட்ட கேட்ட இடங்கள் எல்லாம் நிலையம் அது போடணுமே மகன் சுடலகி அம்மா பகவதி உன் வாசலிலே நான் குலுவிருந்து வரவே நிமையானா நான் கேட்ட இடமெல்லாம் நீ எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும். உனக்கு எங்கெல்லாம் வேணையா அம்மா எனக்கு நிலையம் எப்படி வேணும் தெரியுமா? எப்படி எப்படியா? கேரடியில் ஒரு நிலையம் கேரடியில் ஒரு நிலையம் கரவியத்தில் ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் கோடி மரத்திலே ஒரு நிலையம் நாலு வாசலுக்கு ஒரு நிலையம் நாளை கிணற்றிலே ஒரு நிலையம் களஞ்சியத்தில் ஒரு நிலையம் கரையாதில ஒரு நிலையம் படப்புலையில் ஒரு நிலையம் மணி மண்டபத்தில் ஒரு நிலையம் பிலா மூட்டருகில் ஈசான மூலையில ஈசான மூலையில எனக்கு ஒரு நிலையானோ எனக்கு ஒரு மணி அத்தனையும் தந்தையான அரும மகன் மாயாண்டி கருவேல பிறையதில காவல் காத்து நான் வருவேன் கரையதில காவல் காத்து நான் வருவேன். பகவதி அவையோ இத்தனை நிலையமும் எனக்கு நீ தந்தையானா கருவேல பிறையிலே கல்வன் கொண்டு போகாமல் நான் காவல் காத்து வருவேன் அம்மா. எனக்கு 6 காலம் வீடும் அத்த சாம விட்டு 7 காலம் வீடும் யாம சாம விட்டு மகனே சுடல சுடலையா நான் உனக்கு இத்தனை இடத்திலையும் நிலையம் போட்டு தரணுமானா அம்மா சைவம் அல்லவா நீ மாயானம் போய் மாண்டவனம் தின்றவனப்பா நீ சுடுகாடு போன தெய்வம் அதனாலே நான் நிலையம் போட்டு கொடுக்கணுமானா எனக்கு நடக்கும் பூசையத்தான் அப்பா நான் உனக்கு நடத்துவேன். எனக்கு என்னென்ன படைச்சு போட்டாங்களோ அம்மாளுக்கு முன் பூசை உனக்கு பின் பூசை ஐயா அருமை மகன் மாயா ஆண்டிக்கு பின் பூசை ஆமோ அப்பா சொல்ற எனக்கு நடக்கக்கூடிய பூசை ஆமா பருப்பு சாம்பார் பச்சரிசி சோறு பருப்பு சாம்பாரா ஆமா நெய் அப்பளத்தோட எனக்கு கீரையோடு ஆமா ஆமா எனக்கு அதுதான் உனக்கும் உனக்கு நடக்கும் பூஜைதான் எனக்கு அப்படி சம்மதமா இருந்தா உனக்கு நிலையம் போட்டு தாரே மகனே சொல்லலையா என்று மாயாண்டி சொன்ன போது ஆமா அப்படியே ஆட்டும் அப்படியே ஆண்ட வந்த மாயாண்டி பகவதியா இடமாதியில முட்டு கலுங்களில திருவாதி மூடாதில 7 கடாரா கல்வன் கொண்டு போகாமோ கேட்ட கேட்ட இடங்கள் எல்லாம் நிலையம்மத வாங்குதாரோ நிலையம்மதே ஈசன் மகன் சுடலையா
முட்டு திருவாத்தி ஏழு கிடாரம் கல்வன் கொண்டு போகாம கல்வன் கொண்டு காவல் காத்து வாராரே கையும் உருவின வாளோடு எல்மாயாண்டி சுடல கிழக்கு முகமாகவே ஏழு கிடாரம் திரவியத்தில் கருவேல பிறையிலே களஞ்சியத்திலே காவல் செய்து வருகின்றார் மாயாண்டி சுடலை காவலில கொட்டாரக்கரை பகவதி அம்மா வாசலில அகமது பறக்காமல் பறக்காமலோ அருங்குருவில அந்தாமல் சிட்டு பறக்காமல் சிறுகுருவில அந்தாமல் அட்டம் ஜொலிக்காமல் அசல் காத்து வீசாமல் உள்ளம் பறக்காமல் ஊர்குருவில அந்தாமல் களஞ்சியத்து பக்கத்தில காவல் காத்து வாராரே பக்க காவல் காத்து வாராரே ஏழுகிடாரம் திரவியத்திலே ஈசன் மகனாகிய மாயாண்டி அந்த கொட்டாரக்கரை பகவதி அம்மாள் வாசல்லே ஐயா காவல் காத்து வருகிறார். என் சுடலை மாயாண்டி காவல் காக்கும் பொழுது அந்த மலையாள தேசத்திலே நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடோ நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு வடமழை பொழியும் நாடு பொழியும் நாடு புரிந்ததென்று வீசும் நாடு நாடு குறுமிளகு காய்க்கும் நாடு காய்க்கும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு நாடு திருவாச்சி மலர் நாடு வறுக்கை பீலாமரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு அப்பேற்பட்ட நாடாதிலே அம்புணல் ஊராதிலே ஐயா நாடு சாதி திருவதிலே கட்டச்சேரு ஓராயிரம் கட்டச்சேரு ஓராயிரம் நெடுந்தெருவும் ஓராயிரம் பிள்ளை தேரு ஓராயிரம் பிராமணர் தேரு ஓராயிரம் 5000 தெரு நிறைந்த அதிலே ஒரு திருவதியில தெருவாதில கொலையருட வீதியில வீதியில 300 புலையனிலும் மூத்த வந்தான் 400 புலையனிலும் நாட்டாமை பெரும் புலையா புலையனிலும் அண்ணாவி பெரும்புலைய 600 புலையனிலும் அதிகார பெரும்புலைய 700 புலையனிலும் புலையனிலும் யஜமாங்காளி பெரும்பூலையா பெரும்பூலை
பலநூறு முலையனிலோ பெரும்பூரையா அவன் வையகத்தில் வல்ல வந்தான் மாந்திரத்தில் பொல்லாதவன் மாந்திரவாதி புலையனுக்கு அங்கே நம்மையும் உண்டு ஆரோட்ட சிமுள உண்டு குட்டியடு மையும் உண்டு குண்டும் மைய சிமுளும் உண்டு பாதாள மையும் உண்டு பறக்கு மைய சிமுளும் உண்டு மாந்திரவாதி பெரும்புலைய தேர நகல வைப்பா சின்ன தேர பறக்க வைப்பா நீ தட்டி பறக்க செய்வான் 500 காதவழி சொலவு தட்டி பறக்க செய்வான் 100 காதவழி சண்டாள பெரும்புலைய மூச்சடங்கி வாய்ந்தானா 300 அடி வாய்வானே அவடங்கி வாய்ந்தானா 400 அடி வாய்வானே ஆங்காரித்து வாய்ந்தானா ஆங்காரித்து வாய்ந்தானா அவை 500 அடி வாய்வானோ சண்டாள படவும் விட மாட்டான் பிடிக்க விட மாட்டான் வானத்தை வில்வளைப்பான் மணல அள்ளி கயிர் திரிப்பான் கருணாகத்தை வரவழைப்பான் கயிர் வழியே இறங்கை செய்வான் சண்டாள பெரும்புலைய அவள் மைய மகிமைனால கருப்பனை சிவப்பனாக்குவான் சிவப்பனை கருப்பனாக்குவான் தடியனை பொடியனாக்குவான் பொடியனை தடியனாக்குவான் நெட்டையனை குட்டையனாக்குவான் குட்டையனை நெட்டையனாக்குவான் அதான் அவன் தொழில் அவன் என்ன செய்வான் பாவம் மாந்திரவாதி பெரும்புலைய வாழாத பெண்களை தான் வாழாத பெண்களை வாழ வைப்பான் சண்டாள் வாழ்ந்து வரும் பெண்களை வாழாமல் பிரிப்பான் சேராத பெண்களை சேர வைப்பான் சண்டாள் சேர்ந்து வாழும் பெண்களை சேர்ந்து வாழும் சேராமல் பிரிப்பான் கருவனல்ல கருவழிப்பான் கருவாளிப்பான் கண்ணிப்பெண்ண சீரழிப்பான் உருவனல்ல உருவழிப்பான் உத்தமைய சீரழிப்பான் வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்கு இழுப்பானே வீதியில நிப்பவள வீட்டுக்குள்ள இழுத்திடுவான் அறைக்குள்ள இருப்பவள அம்பலத்தில் ஆட்டி வைப்பாட்டி அம்பலத்தில் நிப்பவள நிப்பவளை அறைக்குள்ள இழுப்பான் இழுத்திடுவா மாந்திரவாதி
காளி பெரும்புலையன் அமையோ வையகத்திலே வல்லவனாக மாந்திரத்திலே பொல்லாதவனாக வாழ்ந்து வருகிறான். அமையா வாழ்ந்து வரும் பொழுது புலையனும் புலக்கொடியால் இருவேர்களுமாக மன்னவன் தேவி இருவேர்களும் வாழ்ந்து வருகின்ற பொழுது மாந்திரவாதி புலையனுக்கு செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாது. அரையளவே பொண்ணு இருந்தாலும் அள்ளி உண்ண காணாது. எத்தனை பொண்ணு இருந்தாலும் இருந்து உண்ண காணாது. சண்டால பெரும்புலையன் பொண்ணும் பொருள் இருந்தாலும் குலத்தொழிலை விடாம பார்த்து வருகிறார். அவன் மையை மாந்திர தொழிலை பார்த்து வரான். அப்பேற்பட்ட மாந்திரவாதி பெரும்புலையனுக்கு அரம மகா ஒத்தைக்கு உறுதி புலைய மகா மாவிசைக்கு அந்த மாவிசைக்கு பெண்ணானவள் புலையனுக்கு மகளாகவே பிறந்து 14 வயது பூத்து நிறைந்த புஷ்பவதி பெண்ணாக இருக்கிறார். புலையன் மகளாகிய மாவிசைக்கு அந்த காளி புலையனுக்கு மகளாகவே பிறந்தவா பெண்ணுக்கான பெண்ணழகி எடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி அது முக வடிவழகி முக்கழகா மொழியழகா முக்கழகும் மொழியழக முகத்தினோட செக்க நல்ல சிகப்பழகி தூர போட்டழகி பங்கி நல்ல தலையழகி பாடாமல்லி நிறமழகி ஓர நல்ல தலையழகி குங்குமுக பொட்டழகி கொலைய மாவிசகி பூ செய்யலில ஒரு பாகம் தலையழகா வேப்பையில செய்யலில புருவம் ரெண்டழகா மீனி செய்யலில கிளிமொழியால் கண்கள் ரெண்டும் ஏரணத்தி புருவங்களா தானி மூக்களதான் உம்முள்ளம்பு செய்யலில உம்முள்ளம்பு செய்யலில அவ கூறிய நாதிகளா அரும்பு போலே வருஷ பல்லகாம்பல்ல அரும்பு போலே வருஷ பல்லகா கட்டி மார்ந்ததை போ பக்கம் 16 பல்லி முத்து கட்டி மார்ந்ததை போ 32 பல்லும் ஈச்சம்பழம் போலே இளங்கோவி பல்வரிசை ஓவை பழம் போலே கும்பனைய உதடழகா தாமர இதழ் போல ஐயலரின் கண்ணம் ரெண்டும் முகங்குல சாய்ந்ததை போ கட்டழகி கழுத்தழகா எழுகுருக்கு வார்த்ததை போ முதுகனுட தன்னழகா பொக்கிஷம் விரித்ததை போ சத்தனுட திருவழகா கட்டி நல்ல கரும்பு போலே கனகமணி கையழகா அவரைக்க செய்யலில 5 விரல் அழகா வைத்தனத்து செய்யலில
ஒலைய மகமாபிஷேகி ஒலைய மக அவ 10 நல்ல விரலாக அவளுக்கு 10 நல்ல செத்தவனும் திங்கணும் செத்தா வேணும் ஐயா இடுகாடு போகணுமே இறந்தவன திங்கணுமே ஈசமகமாயாண்டி முத்தாரக்கரை கும்மலூர் மாயாணத்திலே வந்து ஐயா மாயான வேட்டை ஆடும் போது மாந்திரவாதி பெரும்புலையா அம்மாளுக்கு விலங்கு போட்டு வாய ஊமையாக்கி சந்தியில உருள வைத்தான். ஊட்டில் கொண்டு கைய வைத்தான். பொடி பொடியா நுறுங்குது. கதவில் கொண்டு கைய வைத்தான். கண்டதுண்டமாகுதையா அக்கம் பக்கம் பார்க்கான களவாங்கவன் தைரியமாவா களவாம்பா. அவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் ஈரக்கோல கொஞ்சம் ஏந்திக்கிட்டு தான் நிக்கணும். களவு செய்யும் போது பதக்கு பதக்கு நிக்க வேண்டியதானே. காவலாளி வந்துருவாரோ நம்மளை பிடிச்சிருவாரோ அப்படின்னு பதவிடும் மயமலாம் வந்தா விட மாட்டாரமலா அப்படி மனமலாம் பதர்மலா வந்து பிடிச்சுக்கிட்டவன் என்ன செய்ய முடியும்? விட மாட்டான். மாந்திரவாதி பெரும்புலைய பதறி பதறி எல்லோ ஏழகடரந்திரவியத்த பொதுமாட்டில் போட்டுக்கொண்டு புறப்பட்டு வாரான சண்டாள பெரும்புலைய மாந்திரவாதி களவு செய்தாம் மாயாண்டி கண்ணுக்கு தெரியுது. அவரளி செவ்வரளி அனல் பறக்கு சுடல மாயாண்டிக்கு பார்த்தார். ஏ பெரும்புலையா, நான் இல்லாத நேரத்துல எங்க காவல்ல வந்து நீ களவு செய்ய வந்திருக்கியா? அவனை நீ அள்ளி பொதி போட்டு போறியா? போடா போடா, உன்னை முன்ன விட்டு நான் பின்ன வாரேன். ஆமா இந்த சுடுகாடு சாம்பலை எடுத்துக்கொண்டு சுடலகீசன் வருகின்ற பொழுது இந்த கருக்கு வேலை ஐயனார் வாசலில சிவனுடைய கதைகள் கதைகள் பாட சிவநாயகரே சிவனுடைய கதைகள் பாடே நாயகரால் உரிவா. ஐயா சிவனணைந்த பெருமாளே, உன்னுடைய கதைகள் பாட உன்னுடைய கதைகள் பாட ஒரு மனமாதி உரிவா. சாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆணி பொன்னால் முடிகுலுங்க ஐயா முடிகுலுங்க அந்த யாரெல்லாம் குலவெருக்க போட் 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 யாரெல்லாம் குலவெருக்கா இந்திரலோகம் தன்னாதிலே இந்திரரான் சந்திரரா சூரியரும் குலுவிருக வைகுந்த லோகத்திலே மாயன் பஜமாலு லட்சுமி
அவசுடனே குலவிருந்தார் பிரம்மலோகம் தன்னாதியிலே பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியம்முடன் குலவிருக்க 33 கோடி தேவர்களா 48,000 ரிஷிமார்களா அகஸ்தீசர் புலத்தீசரா அழகு கலை கோட்டு மாமுனியா அமரர் தேவர் முனிவரோடு அட்டதுக்கு பாலர்களா ஆகாயத்தில் சூரியனா அன்பு குளிர் சந்திரரும் ஆகாயவாணியோடு அன்னை கெங்காதே அம்மா கெங்காதேவி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய பகவான் சரி திருக்கைலாசத்திலே கொலுவிருக்கும் பொழுது இறைவன் 7 உலகை படைத்து உலகத்தை படைத்து 224 புவனங்களை படைத்தார். ஆமா 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்தார். உலகத்து வந்து கடலை படைச்சு 14 உலகங்கள் எல்லாம் இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்தலோகம், ஆமா வாயுலோகம், வருணலோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம். பூலோகம் இதான் பூலோக நாடு. அப்படி 7 உலகை படைத்த இறைவன் சிவபெருமான் இந்த சாட்சாதி பகவான் திருக்கைலாசத்திலே படைத்தல், காத்தல், அழித்தல். ஆமா படைத்தல் யாரு? யாரு? பிரம்மதேவன். அவன் படைக்கப்பட்ட பிரம்மலோகத்திலே அவன் நாமகம் பிரம்மம் இல்லையா? சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகள் வாழக்கூடிய திருக்கைலாசத்திலே கைலாசமலை, வைகுந்தலோகம், பிரம்மலோகம், உலகிற்கும் முக்கியமாகப்பட்ட லோகம்தான் பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகத்திலே பிரம்மனுடைய வழியிலே வந்த 1000 பிரம்ம ரிஷிகளுக்கெல்லாம் அதிபதியாக பிரம்ம ரிஷி என்பவரும் பிரம்ம ரிஷி பொன்னூருக்கு பின்னவளும் பிரம்மலோகம் தன்னாதியில மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாங்குவாங்க. அந்த குழந்தைக்கு தண்ணீர் கொண்டு தாளாட்டி ஓராட்டி அவையடங்க சேனை ஓடுவா நல்ல சிகப்பு சிகப்பு அழக செந்தூரே பொட்ட அழக அந்த சிவக்கொழுந்தையா வாங்கி நல்ல அழக அவன் வாடா மல்லி அழக கோரன் நல்ல அழகா குங்குமுக பொட்டழகா சூடு நல்ல தலையழகும் சூடு நல்ல முடியழகோ
சிவனை இந்த பெருமாள் பிறந்தார் என்று ஓடுங்கம்மா நீங்க ஒரு குலவ ஒரு குலவ சிவனுக்கு தான் அந்த சிவனுக்கு தான் ஆண் குழந்தை பிறந்த போது ரொம்ப லோகம் தன்னடியில ரொம்ப ரிசி பொன்னூறு செல்ல மகன் சீனி பழம் அருமா மகன் பிறந்தார் அள்ளி பணம் கொடுப்பார் தங்க மகன் அருமங்கள அன்னதானா அள்ளி அள்ளி அனங்களும் தர்மங்களும் தனிமையாக தர்மம் செய்தார் 16 நாளையில பேர் கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் அச்சுதனாகிய கண்ணனை அழைத்து அந்த சிவனுக்கு பூஜை செய்ய பிரம்மரிஷி பொன்னூர்கைக்கு பிள்ளையாகவே பிறக்க சொன்னார் அல்லவா. சிவனுக்கு பூஜை செய்ய இந்த குழந்தை பிறந்ததினால இந்த ஆண் குழந்தைக்கு பெருமாள் வந்து அவதாரம் செய்த காரணத்தினால ராமி என்று சிவக்கொழுந்து என்று பேர் கொடுத்தார்கள். சிவக்கொழுந்து 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 சிவப்புடனே பெயர் கொடுத்து அந்த சிவக்குழந்தை பாலகன பொன்னூருக்கு பிரம்மரிஷி மறையாதில அண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டமான பொற்பாதம் தோளில தொட்டு கட்டி துடையில நடைவரத்தி மார்போடு தொட்டு கட்டி மடியாதில தாராட்டி ஓராட்டி தாராட்டி தலைமகன அவரே வட்டிலே சாதம் போட்டா வட்டில சிவக்கொழுந்து பாலகன் ஆடி உண்ண மாட்டான். ஏழை இசை கலைஞர்களும் கோவிலுக்கு வர வேணும். இலையதியில சாதம் போட்டா ஆழம் பேரக்கூடாதா எடுத்து உண்ண மாட்டார் என்று அங்கே தளிகை இரவென்ன தம்பிதை கிளறி எடுப்பா காக்காய கண்மணிக்கு ஊட்டுவா ஊட்டி வளர்ப்பா உடம்பெல்லாம் ஏத்தி வளர்க்கா ஏத்தி அவருக்கு தேகமெல்லாம் விளையாடும் சமயமையா சிவனடைந்த பெருமாளே ஆதிவேசி யோகவேசி பஞ்சபுர கமண்டலமா பொன்னால பூநூலா பொன்பதித்த தாழ்வடமா அரசி மகன் தபசிநாதா சிவனடைந்த பெருமாளே கருக்கு மேல் ஐயனாரும் ரொம்ப சக்தி பேசியவா மாயாண்டி சிவனையோடு இந்தியல் மாட சுவாமி தங்க மாட தலைவாய் மாடு ஊசி மாட தோசி மாடு கிருஷ்ண மாட சாமி ஐயா மாட சாமியோடு ஆடுவாரா பாடுவாரா ஆதாளி போடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா சத்தம் போடு